வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு பம்பாய் லட்டு சொல்லலாம்னு நாங்கள் பம்பாய் லட்டு சொல்லுவோம், சில பேர் மைதா பிஸ்கெட் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு பேர் சொல்லுவாங்க. அதுக்கு அது செய்யலாம் இருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கிலோ மைதா, ஒரு அழகு சர்க்கரை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி, எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு கெட்டியாக பசங்க சப்பாத்தி மாவு மாதிரி பசையணும். பசிட்டு காமிக்கிறேன். மாவில் அந்த சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றி பசிக்கலாம். 200 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். அதிலே ஒரு 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன். 100 கிராம் டால்டா எடுத்துக்கேன். ஒரு காய்ச்சி ஊற்றணும். டால்டா கரைச்சி ஊற்றணுமா? திரும்பி ரிப்பீட். இதை சொன்னேன். டால்டா காய்ச்சி ஊற்றிருக்கேன். அதில் மாவு போட்டு சர்க்கரை போட்டு டால்டா காய்ச்சி ஊற்றிருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடாக இருக்கிறதுனால கரண்டில் மிக்ஸ் பண்ணுறேன். மாவு பசைச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினோடனே தட்டிட்டு கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். கொஞ்சம் ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பசைக்கணும். மாவு பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊறின்னு இருக்கு. இப்போ எப்படி திரட்டி கட் பண்ணி பொரிச்சு எடுக்குதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி சப்பாத்தி மாதிரி மெல்லிசு தட்டிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பேப்பரில் இல்லைன்னா மரத்தில் போட்டுடணும். மரத்தில் பேப்பர் வச்சு இது மாதிரி ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி காய வச்சிடணும். அந்த மாவு பிசைஞ்சு தட்டணும்ல பம்பாய் லட்டுக்கு, அது வந்து கட் பண்ணி காய வச்சுருக்கேன். அது இப்போ எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி காய்ஞ்சு நிறுத்து, அதில் போட்டு எடுத்துடலாம், பொரிச்சு எடுத்துடலாம். இல்லை கோல்டன் ப்ரௌன் ஆகணும். வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு வச்சிங்கனாக்கா ஒரு வாரத்துக்கு பசங்கள்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ராவல் டைம்லேயும் நல்லா இருக்கும் அந்த ஸ்நாக்ஸு.
கலர் விட்டுலாம் இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். ஒரே மாதிரி இருக்கணும் கலர், அப்பதான் நல்லா இருக்கும். மாவு பசஞ்சு தரட்டி கட் பண்ணி காய வைக்கிறது தான் லேட் ஆகும். அது பொரிச்சு எடுக்குது கடகடன்னு 10 நிமிஷத்துல பொரிச்சிடலாம். ரொம்ப லக்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் வந்தா போறோம். எடுத்து எண்ணெய் எடுத்துட்டு தட்டில் கொட்டி ஆற வச்சு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிடணும். எடுத்து சாப்பிட வேண்டியதான். இந்த கலர் ப்ரௌன் கலர் வந்தால் போகிறோம், கரெக்டாக இருக்கும். ஆறின உடனே இப்போ கொஞ்சம் நமக்கு போடாமல் தான் இருக்கும். ஆறினா மொறுன்னு ஆகிடும். ரெண்டாவது போடுறேன். அந்த எண்ணெய் அந்த சலசலப்பு அடங்கிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி அடங்கின ஒன்று எடுத்துடலாம். அது மாதிரி கலர் வந்து ப்ரௌன் கலர் வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.